திரிசூரபுரத்துக்கு அடியில் தான் கீழாலத்தூர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர் இருக்குது. அங்கே ஒரு 200 வருடங்களுக்கு முன்பு கல்வி, அறிவு, ஒழுக்கம் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குகிற சிவசிதம்பரம் பிள்ளைக்கும் அவருடைய துணைவியார் மீனாம்பி அம்மையாருக்கும் குழந்தைங்களே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருவண்ணாமலையில் போய் அருணாச்சலேஸ்வரர்கிட்ட வேண்டுறாங்க, எங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு. அன்னைக்கு இரவு 2 பேருடைய கனவுலையும் வந்து அருணாச்சலேஸ்வரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானே உன்னுடைய வயிற்றில் வந்து பிறக்க போகிறோன்னு அப்படியே சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. 10வது மாதம் அழகிய ஆண் குழந்தை பிறக்குது. அதற்கு அண்ணாமலை அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதாவது இறைவனுடைய நாமத்தை அதுக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமச்சிவாயம்ங்கிற ஒரு பையன் பிறக்கிறான். இப்போது இந்த குழந்தை இல்லைங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அங்கே இப்போ இல்லாமல் இருக்கிறதால அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஆனால் 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தை பேசவே இல்லை. அப்போது நமச்சிவாயமெல்லாம் பேசிட்டார், தம்பி பேசிட்டாரு, அண்ணன் பேசவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு வயோதிக வடியில் இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா இது மாதிரி என் குழந்தை இருந்துச்சு, ஆனால் 5 வயசாகுது இன்னும் பேசலையே அப்படின்னோடனே, அப்படியா, நிச்சயமாக அவர் பேசுறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு, என்ன மகனே என்ன பேசுகிறா என்னொன்னே, என்ன செய்கிற அப்படின்னு கேட்டோன்னா, சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு எல்லாருக்கும் புரியவே இல்லை. என்ன புரியும்படி சொல்லணுன்னா, நானே நீ, நீயே நான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, இந்த குழந்தை வந்து ஒரு இறைவனுடைய குழந்தை, இதை நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. அதுலேருந்து அவங்க அப்பா வந்து பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்பாமல் அவரை வீட்டிலேயே வச்சு எல்லா பாடத்தையும் சொல்லித்தராரு. தனக்கு பிறந்திருக்க குழந்தை ஒரு தெய்வ குழந்தை அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருது. அவர் என்ன கேட்குறாருன்னா, உன்னுடைய அம்மா என்னுடைய துணைவியார் இல்லாமல் என்னால் வாழ்க்கை நடத்த முடியாது, அதனால் அவளுக்கு முன்னாடி நான் இறக்குற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து ஒரு தீர்க்க சுமங்கலியாக போகணும், என் கணவனுக்கு முன்னாடி நான் போகணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போனா நீங்கள் ஒரு வாரம் பொறுத்துடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா நினச்சிட்டாங்க, இவர் ஏதோ நிலையை முக்தி அடைய போகிறாருன்னு சொல்லிட்டு சொந்தக்காரவங்களாம் கூப்பிட்றாரு. 2 அம்மா அப்பா 2 பேரையும் உட்கார வச்சு திருநீர் பூசுறாரு. அவங்க 2 பேருமே இறந்து போடுறாங்க. இறந்து போனோன்னா அவங்களுக்கு சிதை முட்டிட்டு 2 பேருடைய ஆசையை நிறைவேற்றிய ஒரு திருப்தியில் அவர் ஊர் ஊராக போக ஆரம்பிக்கிறாரு. எல்லா ஊர்லேயும் போய் நிறைய விதமான அற்புதங்களை நடத்துகிறாரு. இறுதியாக அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, திருவாரூரில் உள்ள மடப்புறத்தில் வந்து ஜீவசமாதி அடைகிறாரு. இங்கே பார்க்குறது என்னென்னா, அந்த ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த கோயிலுடைய குளமும் அதை சுற்றியுள்ள ஏரியா வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து அதனுடைய நுழைவாயில். நீங்கள் முன்னாடியே இதை பார்த்துருக்கீங்க. இந்த நுழைவாயிலில் நிறைய கடைகள்லாம் வச்சுருக்காங்க. அந்த பூஜைக்குள்ள மலர்கள், அந்த பூஜை பண்ணுற ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய